அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சுவையான சக்கரை பொங்கல் செய்வது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பேரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போ 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த கப்புக்கு 1/4 பங்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு திராட்சை, முந்திரி, ஏலக்காய், 4 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். சிறிதளவு உப்புங்க. இப்போ அரிசி பருப்பையும் போட்டு ஒரு 4-5 தடவை கழுவிக்கலாங்க. கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தண்ணி உழ வச்சோம்னா, இது நான் குக்கரில் வைக்கல, பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் 1 கப் அரிசிக்கு ஒரு 8 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துறேங்க. அரிசி எடுத்த கப்புங்க. இதில் குக்கராக இருந்தால் இதில் 4 கப் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம பாத்திரத்தில் செய்யறதுனால நான் ஒரு 8 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோங்க. அதுவரையும் அந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி நல்லா சூடாக இருந்த பின்னாடி நம்ம இந்த வெல்லத்தை போட்டு பாக காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை போட்டு அப்படியே கலக்கிட்டே வரலாம். இது வெல்லம் எல்லாமே கரைஞ்சி பின்னாடி நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் மண்ணெல்லாம் இருக்கும், மண், தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே போடாமல் இதை பாகா காய்ச்சி ஊற்றிக்கலாம். பால் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா உருகிடுச்சு. பாகுப்பதம் வர்றதுக்குள்ளார இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ இந்த கீழே இருக்கிற அந்த மண் இதெல்லாம் ஃபில்டர் ஆயிரும். இருக்கிற மண்ணெல்லாம் இதில் ஃபில்டர் ஆகிடுங்க.
பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது வந்து கம்பி பதம் வர மாதிரி நம்ம இப்போது பதமாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னும் பாகு ஆகலை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்குங்க. தண்ணியில் இப்படி கரைஞ்சிருச்சு, இப்படி கரையக்கூடாது. பாருங்கள், தண்ணியில் கரையாமல் நிற்கிது பாருங்கள். இப்படி எடுத்தால் நூல் மாதிரி வருது. இந்த கம்பி பதம். இந்த பதத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாகு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அரிசி வந்து நல்ல ஒரு 3/4 பதம் வந்த உடனே நம்ம இந்த பாகை வந்து எடுத்து ஊற்றிடலாம். நல்லா குழஞ்சி வெந்து வரட்டுங்க. பாகு காய்ச்சியாச்சுங்க. அடுத்தது முந்திரி நம்ம வந்து வறுத்துக்கலாங்க. இந்த கேப்பில் திராட்சையை நான் வந்து இப்போ சேர்த்துல. திராட்சையை வந்து நான் கடைசியாக பொங்கல் வந்து ரெடியான பின்னாடி கடைசியாக நான் வந்து அதை வறுத்து கொட்டிடுவேங்க. ஏன்னா முதல்ல நம்ம கொட்டிட்டோன்னா அந்த திராட்சை வந்து அந்த சாதத்தோடு சேர்ந்து வெந்து கொலன்னு ஒரு மாதிரி அது இருக்கிற டேஸ்ட்டு போயிடும். அந்த புளிப்பு தன்மை வந்து இல்லாமல் போயிடும். அதனால நம்ம ஃபைனலாக அதை வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ முந்திரி மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். பாருங்கள், அரிசி நல்ல குழையாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த பாகு எடுத்து இதோட சேர்த்திடலாங்க. அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நம்ம பாகு சேர்த்திட்டோம்னா அரிசி வேகாது, அப்படியே விரைச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு அரிசி. இப்போது நம்ம பாகை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். பாகு பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்குங்க.
ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் 4 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கொலைய வெந்திருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து நம்ம திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து கொட்டிடலாங்க. முந்திரியை வறுத்தோம் இல்லையா, அதே நெய்யில் தான் இப்போ நான் வந்து திராட்சையும் வறுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கறியிரும். இப்போ அந்த ஹீட்லேயே நான் வறுத்துட்ருக்கேங்க. பாருங்கள், நல்லா அப்படியே உப்பி வருது பாருங்கள் திராட்சை. இந்த மாதிரி தான் வரணும். பாருங்கள், இதுதான் சரியான இது. பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குதுன்னு, குண்டு குண்டா. இப்போ இதை எடுத்து கொட்டிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இந்த பொங்கல் உள்ளே இறங்குறதே தெரியல. அந்த ஸ்வீட்டு, அந்த நெய்யோட டேஸ்ட்டு நல்ல கொலைய வந்திருக்கு. அந்த ஏலக்காயோட மனம், அது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லார் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கிட இந்த ஆண்டு எல்லோருக்கும் இனிமையாக அமையட்டும். 2025. நன்றி.